Hey guys, coming back with another video. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜேபிஆர். இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி அப்படின்றது நம்ம ரெண்டு கம்பெனில இருந்து நம்ம ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐபி ரிங்ஸ் லிமிடெட் அப்படின்றது கம்பெனி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட். இந்த ரெண்டு கம்பெனிலயும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது அப்படிலாம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐபி ரிங்ஸ் லிமிடெட் அப்படின்றது கம்பெனி. ஸோ இதுக்கு ஜாப் வேகன்சி ஃபார் கம்பெனி ட்ரெயினி அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ட்ரெயினி அப்படின்ற டெசிக்னேஷனில் எடுக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறைமலை நகரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. டெசிக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் கம்பெனி ட்ரெயினி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கம்பெனி ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஷிஃப்ட் எப்படி இருக்கும், ஷிஃப்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 hours அப்படின்றது உங்களோட ஒர்க் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours அப்படின்றது இருக்கும். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்னலாம் படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா அண்ட் ஐடிஐ படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசிஇ படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடிஐயில் ஆல் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், பாஸ் ஆர் ஃபெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 to 24 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் அக்காமடேஷன் கிடையாது அப்படின்றத அவங்க வந்து தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 to 24 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ டிப்ளமோவுக்கு ஒரு சேலரி, ஐடிஐக்கு ஒரு சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோவுக்கு 12,000 அப்படின்றது சேலரி, ஐடிஐக்கு 11,000 அப்படின்றது சேலரி. ப்ளஸ் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோவுக்கு 500, ஐடிஐக்கு 500. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் மட்டும் சேமாக கொடுத்துருக்காங்க. பர் இயருக்கு உங்களுக்கு 500 இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி நேம் ஐபி ரிங்ஸ், அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறைமல் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ செங்கல்பட்டு தாலுக், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. வாக்கின் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் டேட் முடிஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது. இது திரும்பவும் நேற்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வேகன்சி இருக்கிறதுனால ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம், வேகன்சி கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அவங்க வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வேணும் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திரும்பி தந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி ட்ரெயினி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கம்பெனி ட்ரெயினி அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது கம்பெனி ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் அப்படின்றது கம்பெனி நேமு. அர்ஜென்ட் ஓப்பனிங் இன் ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ட் கம்பெனி ஸ்டாப்பிங் மறைமலை நகரில் இது லொக்கேட் ஆயிருக்கு. பட் ஃபோர்ட் ஸ்டாப்பிங்கில் நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டெசிக்னேஷன் அப்படின்னே சொல்லலாம். கிராஜுவேட் ஜிஏடி அப்படின்ற ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. வி நீட் ஒன்லி ஃப்ரெஷர் கேண்டிடேட் மட்டும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நோ நீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தால் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூ டைம் அப்படின்னு பார்க்கும்போது 27 31 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 9 AM உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 9 AM நீங்க மார்னிங்கே வந்து போயிடுங்க. ஸோ இதில் ரொம்ப அவசியமானது. ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டி, எஸ்சிஎம் அண்ட் ப்ரொடக்ஷன், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டி, எஸ்சிஎம் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10,500 12,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 10,500 12,200 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, ஆட்டோமொபைல் படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பாஸ்ட் அவுட் கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது 2018, 2019 and 2020 பாஸ்ட் அவுட்ஸ் மட்டும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ பிஇல மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ அண்ட் ஆட்டோமொபைல் படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ லொகேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி மறைமலை நகரில் தான் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஷிஃப்ட், அதாவது மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் அப்படின்றது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் கேன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்சிடைஸ்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 300 400 உங்களுக்கு வந்து சேலரியிலேருந்து எடுத்துகிட்டு இது வந்து கேன்டீன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது ஆல்மோஸ்ட் ஃப்ரீன்ற கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,500 12,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படின்றத
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பி மெக்கானிக்கல், ட்ரிபிள் அண்ட் ஆட்டோமொபைல் படிச்சிருந்தா இந்த JBM ஆட்டோ லிமிடெடுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 கம்பெனி ஜாப் வேகன்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுனாலும் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இதுக்கான வேக்கண்ட் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஜாப் எப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நீங்கள் வந்து அந்த டவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோம் நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, this is JP signing off.